பைபிளில் காணப்படும் ரூத் என்பவள் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் எலிமெலேக் என்பவன் தனது மனைவி நவோமி மற்றும் 2 மகன்களுடன் மோவாப் தேசத்திற்கு சென்றான். அங்கு அவரது மகன்கள் மோவாப் பெண்களான ரூத் மற்றும் ஒர்பாவை திருமணம் செய்து கொண்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு எலிமெலேக்கும் அவன் 2 மகன்களும் இறந்து போனார்கள். இதனால் நவோமி மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தாள். நவோமி தனது மருமகள்களை தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பச் செல்லுமாறு கூறினாள். ஓர்பா திரும்பிச் சென்றாலும் ரூத் நவோமியை விட்டு பிரிய மறுத்தாள். நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உன் ஜனமே என் ஜனமாகும், உன் தேவனே என் தேவன் என்று ரூத் கூறினாள். இந்த வார்த்தைகள் அவளுடைய உறுதியான விசுவாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தின. ரூத் மற்றும் நவோமி பெத்லேகேமுக்கு திரும்பினார்கள். அங்கு வாழ்வதற்காக ரூத் வயல்களில் விழுந்த தானியங்களை சேகரித்து உழைத்தாள். அவள் உழைத்த வயல் போவாஸ் என்ற நல்ல மனம் கொண்ட மனிதனுடையது. ரூத்தின் பணிவும் உழைப்பும் போவாஸின் மனதை கவர்ந்தது. நவோமியின் ஆலோசனையின்படி போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். போவாஸ் மற்றும் ரூத் தம்பதியருக்கு ஓபேத் என்ற மகன் பிறந்தான். அவன் தாவீது ராஜாவின் தாத்தாவாக ஆனான். இவ்வாறு அந்நிய தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் தேவனுடைய திட்டத்தில் முக்கிய இடம் பெற்றாள். ரூத்தின் வாழ்க்கை உண்மையான விசுவாசம் எவ்வித சூழ்நிலையையும் மாற்ற முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது.